அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா சேனலிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஃபன் செய்ய போகிறேன். அது ரொம்ப ஈஸியானது. இட்லி தோசைக்கு போல் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், முட்டை 2. உருளைக்கிழங்கு வேணாங்கிறவங்க கேரட்டு கூட பயன்படுத்திக்கலாம். உருளைக்கிழங்கு 2ஐயும் சீவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை சன்னமாக சீவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டால் இந்த வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியாயிடும். நான் கேரட் 1 சீவியிருக்கேன், குடமிளகா கொஞ்சம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணான்னா வெறும் கேரட்டை வச்சே கூட நம்ம செய்யலாம். முட்டை 2 உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா கலக்கிக்கலாம். இதையே திருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை கேரட்டு குடமிளகாய் எல்லாம் போட்டு கிளறிக்கலாம். இது செய்கிறது ஈஸி. இது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு திம்முன்னு இருக்கும். காலை உணவு எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே கொஞ்சம் ஊறி வந்துடும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பெருசு கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். கரம் மசாலா கூட சேர்த்திக்கலாம், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கலக்கிக்கலாம். வானலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பு கொஞ்சம் சன்னம் பண்ணிக்கிட்டு இப்போ கலக்கி வச்சுருக்கிற இதை முட்டையெல்லாம் ஊற்றலாம். விட்டுருங்க. முட்டையும் சீக்கிரம் வெந்துக்கும், உருளைக்கிழங்கும் வெந்துக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ லேசாக திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டையும் உருளைக்கிழங்கு வச்சு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியாக செஞ்சுட்டேன். இது ரொம்ப சுலபம் செய்கிறதும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு திம்முன்னு இருக்கும். அதிகம் சாப்பிடணும்னு தோணாது, மறுபடியும் பசி சீக்கிரமாக எடுக்காது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.